இது அடங்காப்பற்று தமிழன் பார்வை, உண்மையின் குரலாக. இன்று 19 நாளாக தொடருகின்ற கேப்பாபிலவு நிலமீட்பு போராட்டத்திற்கு தமது தார்மீக ஆதரவை வழங்க வந்த எங்களுடைய மாதர் சங்க அமைப்புகளுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இதை முன்னுதாரணமாக காட்டி அனைத்து அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைப்புகளாக எங்களுக்கு ஆதரவு வழங்கி எமது கரத்தை பலப்படுத்துமாறு நாங்கள் உங்களை தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம். இது மிகவும் முக்கியமான எமது மனித உரிமை மீறல் தொடர்பானது, அதாவது எங்களுடைய வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டமை தொடர்பானதாகும். எனவே 17 வருடங்களாக நாம் வீதியில் நின்று போராடி களைத்து எங்களுடைய வாழ்விடங்களையும் எமது முக்கியமான சந்ததியினுடைய வளர்ச்சியையும் நாம் இன்று இழந்து நிற்கின்றோம். எனவே தயவு செய்து இந்த விடயத்தை மிக முக்கியமாக அனைத்து தரப்பினர்களுக்கும் பகிருமாறும் அனைத்து தரப்பினரும் எமக்கு ஆதரவு வழங்கும் வண்ணமும் நாங்கள் உங்களை எங்களுடைய தார்மீக போராட்டத்திற்காக தலைதாட்டி தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம். எமது இந்த போராட்டம் சிறியளவான முயற்சி என்று நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடுதல் வேண்டாம். இந்த போராட்டம் சரியான முடிவுகள் எங்களுக்கு தராத பட்சத்தில் அடுத்த கட்ட செயல் வடிவம் பெற்று இது வெளிநாடுகளிலும் உள்நாடுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இது விரிவுபடுத்தப்படும் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். போராட்ட வழிவந்த இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் எமது இந்த நியாயமான குரல்களுக்கு இதுவரை செவிசாய்க்கவில்லை. எனவே போராட்ட களத்துக்கு நீங்கள் வருகை தரவும் இல்லை. எனவே நாங்கள் உங்களை தாழ்மையுடன் வேண்டி நிற்பது, மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய இந்த வேண்டுகோளை எந்த அரசியல் கலப்புமின்றி நாங்கள் உங்கள் கவனத்திற்கே முன்வைக்கின்றோம். எனவே நீங்கள் மனமுவந்து எங்களுடைய பூர்வீக நிலங்களில் இருந்து உங்களுக்குரிய நிலங்களுக்கு உங்களுடைய நிலைகளை மாற்றுமாறு மட்டுமே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எனவே தேசிய பாதுகாப்பிற்கு எவ்விதமான குந்தகம் விளைவிக்காத வகையில் எமது மக்களுக்கு இந்த முடிவை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்று நம்புகின்றோம். 19 நாளாக நாங்கள் தொடரும் இந்த போராட்டம் அடுத்த கட்டங்களாக வெளிநாடுகளிலும் ஏனைய மாவட்டங்களிலும் நாங்கள் விரிவுபடுத்துவதற்காக எங்களுடைய கட்டமைப்பாக நாங்கள் ஒவ்வொரு தனிநபர்களும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இங்கு நிற்கின்ற மக்கள் எங்களுக்கு எந்தவித நோக்கத்திற்காகவும் வந்த மக்கள் அல்ல, அவர்கள் காணிகளை இழந்த மக்கள். எனவே அவர்களுடைய மனம் உவந்து அந்த வேலை திட்டங்களை எல்லா இடங்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயற்படுத்துவார்கள். இந்த விடயம் நாடு பூராவும் பரவுவதற்கான அனைத்து வேலைப்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் தராத பட்சத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாங்கள் எல்லா இடங்களுக்கும் வலுப்படுத்தி இந்த விடயத்தை நாங்கள் தெரிவுபடுத்த விரும்புகின்றோம். அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடான விடயம் எங்கள் மக்களிடம் இல்லை. அவர்கள் தாங்களுடைய அவர்களுடைய பூர்வீக பூமியை மட்டுமே கேட்டு இன்று வீதியில் நிற்கின்றனர். எனவே இந்த மக்களுக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு மிக விரைவாக இதற்குரிய தீர்வை நீங்கள் பெற்றுத்தருதல் வேண்டும். 17 வருடங்களாக நாங்கள் காத்திருந்து விட்டோம். இனியும் இந்த மக்கள் காத்திருப்பதற்கோ அடுத்த சந்ததி அழிவடைவதற்கோ நாங்கள் தயாராக இல்லை. ஏற்கனவே நீங்கள் சொல்வது போல் பெருமதி மிக்க கட்டிடங்களை நீங்கள் அமைத்ததாக கூறுகின்றீர்கள். ஆனால் எங்களுடைய தார்மீக வேண்டுகோள் என்னவெனில், நாங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து செல்லும் போது எங்களுடைய பாரியளவான சொத்துக்களை இங்கேயே நாங்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றோம். எமது பெருமதி மிக்க வாகனங்கள், சோலார் பேனல்கள், எங்களுடைய பெருமதி மிக்க கருவிகள் அவ்வளவும் தாங்கள் கைப்பற்றியவை. எனவே வெளிநாட்டு வலையமைப்புகளிடம் இருந்து நீங்கள் குமரன் பத்மநாதன் ஊடாக நீங்கள் தற்போது பாவிக்கின்ற அனைத்து சொத்துக்களும் வெளிநாட்டு சொத்துக்களும் இது உங்களுடையதோ அல்லது யாருடையதோ அல்ல, இது எங்களுடைய புலம்பெயர் தேசத்தினுடைய மக்களினுடைய சொத்து. இந்த சொத்து பாரியளவாக உங்கள் கைவசம் உள்ளது. எனவே அந்த சொத்தோடு ஒப்பிடும் போது நீங்கள் இந்த காணி அமைப்பிற்காக இந்த கட்டிட அமைப்பிற்காக நீங்கள் செலவிட்ட தொகை மிக சிறிய அளவாகும். எனவே நீங்கள் எங்களுடைய பாரியளவான சொத்துக்கள் இன்றும் எங்களுடைய மக்களினுடைய தங்கங்கள் நகைகள் என்பன பூரணமாக விடுவிக்கப்படவில்லை.
அனைத்துமே தங்கள் வசமே உள்ளது. இதை நாங்கள் தார்மீக ரீதியாக தெரிவிப்பதோடு அவ்வாறான சொத்துக்களோடு ஒப்பிடும்போது நீங்கள் இதற்குள் கட்டடம் அமைத்த சொத்துக்கள் மிகச் சிறியளவானது. எனவே நீங்கள் சாட்டு போக்குகள் எதுவுமின்றி எமது காணிகள் மக்கள் நிலங்களை எவ்வளவு பெரிய கட்டிடமாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக விட்டுத்தர வேண்டும் என்பது எமது தார்மீக கோரிக்கையாகும். நீங்கள் மக்கள் அனுமதி பெற்றோ அல்லது உத்தியோகபூர்வ அனுமதிகளை பெற்றோ இந்த கட்டிடங்களை நீங்கள் அமைக்கவில்லை, இந்த ராணுவ நிலைகளையும் அமைக்கவில்லை. குறைந்தது மக்களுடன் ஒரு கலந்த உரையாடல் கூட இல்லாமலே நீங்கள் இந்த விடயத்தை செய்திருக்கின்றீர்கள். எனவே அப்பட்டமான சட்டத்துக்கு எதிரான இந்த விடயத்தை நல்லாட்சி சட்டவாட்சி என்ற பெயரில் அரியணை ஏறி இருக்கிற நீங்கள் எங்களுக்கு மிகச்சரியான தீர்வினை பெற்றுத் தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போல இன்று அமைப்புகள் தான் இங்கே ஒவ்வொரு முறையும் வருகின்றார்களே ஒழிய எந்த விதமான தனிப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் இந்த போராட்டத்திற்கான உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. நேரடியாக எங்கள் கோரிக்கையினை மதிப்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டுமே நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். மேற்படி விடயம் 19 நாள் மட்டுமின்றி மேலதிகமாக ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுக்கு இந்த போராட்டம் வலுப்பெற்றுக் கொண்டு போகுமே தவிர இந்த போராட்டம் அதனுடைய வலிமையை எப்போதும் இழந்து நிற்காது என்பதனையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். திரும்பவும் இந்த எங்களுடைய இந்த தார்மீக அழைப்பை ஏற்று எங்கள் முன் வந்த இந்த மாதர் சங்க அமைப்புகளுக்கும் அதனோடு தொடர்புபட்ட நபர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு ஏனைய பிரதேச மாதர் சங்கங்களும் மற்றும் சமூக அமைப்புகளும் எங்களுடன் கைகோர்த்து எங்களுடைய மக்களுக்கு பலம் சேர்ப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.